பெண்கள் வந்து வக்பு வாரியத்துடைய அதிகார பொறுப்பில் உட்காருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருக்கிற வக்பு வாரியங்கள் ஒரு சாதாரண முனிசிபாலிட்டி மாதிரி. ஸோ அங்கே இருக்கிற வக்பு சொத்துக்களுடைய எண்ணிக்கையும் அதில் இருக்கிற பிரச்சனைகளும் இடியாப்பு சிக்கல் மாதிரி நிறைய இருக்கு. புதிய திட்டம் மூலமா ஓரளவுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ அரசு கிட்ட போயிருச்சு, இனிமையாவது நம்ம சரியா இருக்கணுங்கிற ஒரு அச்சம் வரும். ஆபத்து இதை விட பெரிய ஆபத்து வரும். மத்திய அரசு இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வக்ஃபு சொத்துக்களிலிருந்து வருகின்ற வருமானம், இப்போ தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திலிருந்து ஒரு கல்வி நிலையம் கூட இல்லை. இது ஒரு பெரிய ஊழல். 2000 கோடி 10 வருடமாக அதிமுக ஆட்சியில் நடந்த வக்ஃபு வாரியத்தில் நடந்த முறைகேடுகள். அந்த முறைகேடுகள் இன்னும் சரி செய்யப்படாமல் அதற்கு மேல் இப்பொழுது முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வக்ஃபு வாரியத்தில் சாதாரண மனிதர் கேட்டாலும், நாம் கேட்டாலும், தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டாலும் எந்த விளக்கமும் வராது. பெரிய பெரிய பணக்காரர்கள் இஸ்லாமியர்களே இதில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய மதிப்பு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்குது. 9.4 லட்சம் சொத்துக்கள் இருக்குது, இஸ்லாமியில் இருக்குது அப்படின்றத ஒரு பெரிய பொறாமையாக பார்க்கப்படுகிறது. இந்துத்துவவாதிகளுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணை உறுத்து மாதிரி இருக்கு. முஸ்லீம்கள் கூட அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு அது ஒரு அருமை தெரியல. சால்னா கடை, ரிக்ஷா கடை, பஞ்சர் கடை, இதுதான் தலித்துகளை விட மிக மோசமான நிலையில் இஸ்லாமியில் இருக்காங்க. இடஒதுக்கீடே இஸ்லாமிற்கு தேவையில்லை. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு வக்பு கவுன்சிலின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் ரஹமத்துல்லா வழக்கறிஞர் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்தியாவிலேயே கடந்த 2 நாட்களாக ரொம்ப பெரிதும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வக்பு சம்பந்தமான செய்திகள் அதிகமாக வருது. இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்திகளாக இல்லை, ஊடகத்தின் மூலம் வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. அந்த செய்தியே இந்திய அளவில் எதிரொலியாக பிரதிபலிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து பல்வேறு இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டிலையும் அதே போல் வழக்கம் போல் இருக்குது. இந்த வக்பு வாரிய சொத்துக்களுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசு குறைப்பதாக ஒரு மசோதாவை தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த மசோதா எதற்காக, இப்போ எதற்கு மத்திய அரசு இந்த மசோதாவை தாக்கல் செய்யணும்னு சொல்லி ஆர்வம் காட்டுறாங்க? வக்பு சொத்துக்கள் சம்பந்தமாக இப்போ மத்திய அரசு இப்பொழுது ஏன் ஆர்வம் காட்டுது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் இல்லை, இது ஏற்கனவே இந்த வக்ஃபு சட்டத்தையே நீக்கணும், ரிப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ராஜ்யசபாவில் ஒரு பில்லு பாஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அந்த தனிநபர் மசோதா தவிர்க்கப்பட்டது அப்படின்றதே இல்லை தெரியும். இது இந்தியாவில் 9.4 லட்சம் ஏக்கர் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்றதால இந்த இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான சட்டமாக இந்த வக்ஃபு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை ரிப்பீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். இந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சூழ்நிலை. அதாவது வக்ஃபு சொத்துக்கள் முழுவதுமாக பாதுகாப்பான அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு சிந்தனையை இந்த பாரதிய ஜனதா கட்சி வச்சிருந்ததுனால இந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சட்டத்தை ரிப்பீல் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இது இப்போ மட்டும் இல்லை, முதலேருந்து இப்போ 40 திருத்தங்களை இந்த வக்பு சட்டத்தில் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. இந்த 40 திருத்தங்கள் எதற்காக கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கின்ற வக்ஃபு வாரியங்கள், அதாவது இந்தியா முழுவதும் இருக்கின்ற 20 வக்ஃபு வாரியங்கள் இருக்குது. இந்த வக்ஃபு வாரியங்கள் மேலே நிறைய முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள், ஊழல்கள் இருக்கிறதா பொதுமக்கள்கிட்ட இருக்கிறதுனால இது வெளிப்படைத்தன்மையோடு இல்லை. அதனால் வெளிப்படைத்தன்மையோடு இந்த வக்ஃபு வாரியங்கள் இல்லாததுனால இதை கண்காணிப்பதற்காக அதிகாரங்களை எடுத்து இதை மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வக்பு மசோதாலாம் அவங்க கொண்டு வர. ஆல்ரெடி மாவட்ட கலெக்டர் தலைமையில் தானே இந்த சொத்துக்கள்லாம் பதிவு செய்யப்படுது. இல்லை, வக்பு சொத்துக்களுக்குன்னு தனியாக வக்பு வாரியங்கள் இருக்கும்போது மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரங்கள் வக்பு சொத்துக்கள் சம்மந்தமாக இல்லை. அவங்க மற்ற நிர்வாக ஆவணங்களை பதிவு பண்ணியிருப்பாங்க, அந்த ஆவணங்களில் இருக்கும். ஆனால் வக்பு சொத்துக்களுக்குன்று ஒரு தனியாக ஒரு ஆவணத்தை ஒரு பர்ஃபார்மாவை ரெடி பண்ணணும், அது தயார் பண்ணணும், அதை பராமரிக்கணும், அந்த வக்பு சொத்துக்களை கண்காணிக்கணும். வக்பு சொத்துக்கள் இதுதான் வக்பு சொத்துக்கள் அப்படின்ற தீர்மானிக்கிற அதிகாரமும் வக்பு வாரியத்துக்கு கொடுக்கப்பட்டு அந்த வக்பு சட்டத்திலேயே நிறைய அதிகாரங்கள் வக்பு சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு வக்பு வாரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரங்கள் எல்லாம் குறைப்பதற்கான வேலையை இப்போது புதிய சட்டத்தில், புதிய மசோதாவில் மத்திய அரசு கொண்டு வருது. இல்லை, இப்போ இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு அதிகமாக
அதிகாரமிக்க பதவிகள் கொடுக்கணும்னு சொல்லி அந்த 40 திருத்தங்கள்ல அது ஒரு திருத்தமா இருக்கு. பெண்கள் வந்து வக்பு வாரியத்துடைய அதிகார பொறுப்புல உட்காருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இதை வந்து கண் துடைப்புக்காக ஏதோ பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்காக மத்திய அரசு முயற்சி பண்ணுறதா, விருப்பம் தெரிவிக்கிறதா, காண்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்களே தவிர அதனால் பெரும் மாற்றம் எதுவும் ஏற்பட போகிறதில்ல. பெண்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும், வக்பு வாரியங்களில் பதவிகளை வர வேண்டும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போவும் பெண்கள் இருக்காங்க, எல்லா வக்பு வாரியங்களில் இருக்காங்க, உறுப்பினர்களாக இருக்காங்க, வழக்கறிஞர்களாகவும் இருக்காங்க, வக்பு வாரியங்களில் உறுப்பினராக செயல்படுறாங்க. ஆனால் பெண்களை விட ஆண்கள் வந்து வக்பு சொத்துக்களில் நிறைய ஈடுபாடோடு செயல்படுவதற்கான நேரம் ஒதுக்க முடியும், நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியும். அதனால ஆண்கள் வந்து இதில் வந்து அதிகார வர்க்கத்தில் வந்து உங்களுடைய கருத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாங்கிறீங்களா? இல்லை, அதுக்கு தேவையான பிரதிநிதித்துவம் கொடுக்குறது தவறு இல்லை. அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, யாரும் அதில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதில்லை, இப்போவே இருக்கு. ஆனால் அதனால பெண்கள் வர்றதுனால இந்த மாற்றங்கள் இஸ்லாமிய முறைப்படி பெண்கள் அதிகமாக தேவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது. இப்போ பிஜேபி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமையும் அதில் கொண்டு வராங்கல்ல, அது யாருமே எதிர்க்க போறதில்லை. அதுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது? அதுல யாருமே எதிர்க்க போறதில்ல. பெண்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுல யாருமே எதிர்க்க போறதில்ல. அதுல அவங்க பெண்கள் வந்தாலும் கூட அவங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்க போகிறதோ அந்த பங்களிப்பு தான் இருக்க போகிறது. அதனால் பெரும் மாற்றங்கள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் வந்து அதிகார வர்க்கத்தில் இது வரைக்கும் நிறைய பேர் வரல. ஸோ வரக்கூடிய சூழ்நிலையை வந்தால் நல்லா தான் இருக்கும், அதை நம்ம மறுக்க போகிறதில்ல. ஆனால் அதை ஒரு பிரதானமாக கொண்டு முன்னால் காமிச்சிட்டு பெண்களுக்கு பிரதித்துவம் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அரசியலாக காமித்து விட்டு மற்ற சட்ட திருத்தங்களில் நிறைய விஷயங்கள் வக்பு சொத்துக்களுக்கு எதிராக, வக்ஃபு சொத்துக்களை பாதிக்கின்ற வகையில், வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பிற்கு எதிரான விஷயங்களை நிறைய கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. கேட்டால் புகார் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வக்புல எந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மை இல்லை, எதை அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக வந்து வக்ஃபில் வந்து ரயில்வேக்கு அடுத்தபடியாக வக்பு வாரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், வக்பு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற வக்பு வாரியங்கள் ஒரு சாதாரண முனிசிபாலிட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதில் இருக்க ஆட்கள், வேலையாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற வக்பு சொத்துக்களுடைய எண்ணிக்கையும் அதில் இருக்கிற பிரச்சனைகளும் இடியாப்ப சிக்கல் மாதிரி நிறைய இருக்குது. அத்தனை சொத்துக்களையும் நிர்வாகம் செய்வதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தோம். அந்த அதிகாரங்களை அவங்க சரியாக செயல்படுத்துறதில்ல. அது என்ன அதிகாரங்கள் எப்படி செயல்படுத்துறதில்ல, அதோடைய கணக்கு வழக்குகள் என்ன, 7% ஒவ்வொரு வருமானம் வருகின்ற பள்ளிவாசலிருந்தும் நிர்வாகத்திலிருந்தும் சகாய தொகையாக வக்பு வாரியங்கள் பெறுகின்றன. அப்படி 7% பண்ணோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்பு வாரியத்துக்கு வருகின்ற வருமானம் ஒரு கணிசமான தொகையே இருக்கும், கோடிக்கணக்கில் வரும். அதே போல் மத்திய மாநில அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற மானியங்கள் கணிசமாக இருக்கும். இந்த தொகைகளெல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு சரியாக அந்த வக்பு வாரியங்கள் கையாளுகின்றனவா, நலிவுற்ற வக்பு நிர்வாகங்களுக்கு அது செலவிடுகிறார்களா, உலமா பெருமக்களுக்கு அவர்கள் முறையாக பென்ஷன் கொடுக்கிறார்களா, ஏழை எளியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு வக்பு வாரியங்கள் என்ன உதவி செய்கின்றன, விதவிகளுக்கு என்ன உதவி செய்கின்றன, இதெல்லாம் வக்பு சட்டத்தில் இருக்குது. வக்பு வாரியங்கள் ஏற்படுத்தப்படுகிறதே எதற்குன்னு சொன்னால் வக்பு சொத்துக்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அதில் 7% பணத்தை பெற்று இருக்கின்ற பள்ளியிலிருந்து பெற்று இல்லாத பள்ளிகளுக்கும் இல்லாத நிர்வாகங்களுக்கும் செலவிட வேண்டும் இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணுறதில்ல. இங்கே குறை இருக்குன்னு எடுத்துக்கலாமா? வக்புல குறை 90% குறை இருக்குது அப்படின்றது தான். அப்போ அது திருத்தம் கொண்டு வரதுல மத்திய அரசு சரியாக தானே செயல்படுதுன்னு எடுத்துக்கலாம்ல? திருத்தம் மத்திய அரசு செய்யக்கூடாதுன்னு உங்களை போன்ற அமைப்புகளும் உங்களை போன்ற இஸ்லாமிய தலைவர்களும் குறை சொல்றீங்கன்னா ஒரு கேள்வி வருது இல்லை? வக்பு வாரியங்கள் இருக்கின்ற குறைகளுக்காக அது சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற போது அதற்கு பதிலாக அந்த அதிகாரத்தை எடுத்து மத்திய அரசு மாவட்ட கலெக்டரிடம் கொடுக்கும்போது அல்லது அரசாங்கத்திடம் வைத்துக்கிற போது அந்த அரசாங்கம் நம்பகத்தன்மையோடு இருக்கிறதா என்ற கேள்வி மக்களுக்கு இருக்கிறது. அது இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்போடு 1954 இந்த வக்பு கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தம் வந்து 2013 காங்கிரஸ் ஆட்சியில் வந்து சில திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. 2013 1954 அதுக்கப்புறம் ஒரு பேக்கப்பு 2013, அதுக்கப்புறம் இப்போ 2024. இத்தனை வருஷம் வக்பு வாரிய அதிகார மிக்க நபர்கள் செய்யாத ஊழல், அவ்வளோ பெரிய நபர்கள் செய்யாத, மக்களுக்கு செய்யாத நலத்திட்டங்கள் இந்த கலெக்டர்கிட்ட போகிறனால குறைஞ்சிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கலெக்டர்கிட்ட போகிறதுனால
வக்பு சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கின்ற வக்பு வாரியங்களை விட மாவட்ட ஆட்சியாளர்கள் நேர்மையானவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, பாதுகாப்பாக இருக்கும் என்ற வாய்ப்பு இருக்குன்றதை நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம். அதே சமயத்துல ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக, நம்பகத்தன்மை உடையவர்களாக, இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்கின்றவர்களாக, இஸ்லாமிய சமூகத்தை வஞ்சிக்காதவர்களாக இருப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அது இன்னைக்கு வந்து நம்பகத்தன்மை இல்லாததா இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது. இந்த சொத்துக்கள், பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் வந்து நாளைக்கு வந்து அரசாங்கம் தன் வயப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு மாவட்ட கலெக்டர்கள் உடந்தையாக போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இருக்கு. அதனால வக்பு வாரியங்களை விட இது கொஞ்சம் ஆபத்தான சொல்லி கொண்டு போய்விடுமோ அப்படின்னு நினைக்கிறோம். புதிய திட்டம் மூலமா ஓரளவுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்ப அரசு கிட்ட போயிருச்சு, இனிமையாவது நம்ம சரியா இருக்கணுங்கிற ஒரு அச்சம் வரும்ல. அச்சம் வரும். ஆனா ஆபத்து இதை விட பெரிய ஆபத்து வரும். இந்த வக்பு வாரியங்கிட்ட இருந்து அதுக்கான மாற்றத்திற்கான வேற ஏதாவது மாற்றம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறோம். அது வக்பு வாரியங்களை கலைச்சிருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதிகாரங்களை எடுத்து மாவட்ட கலெக்டரிடம் கொடுக்கும்போது தான் பிரச்சனை வருது. மாவட்ட கலெக்டரிடம் அதிகாரம் கொடுக்கின்ற பொழுது அரசாங்கத்தை அதிகாரம் கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்போ இது வக்பு சொத்தா இல்லையான்ற தீர்மானிக்கின்ற அதிகாரம் வந்து வக்பு வாரியத்திடமிருந்து எடுத்து அரசாங்கத்துக்கு கையில போற மாதிரி ஆயிரும். நாளைக்கு ஒரு மாவட்ட கலெக்டர் இந்த சொத்து வக்பு சொத்து இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் அறிவிச்சிருவார், இது சொத்து வக்பு சொத்து இல்லை அப்படின்னு அறிவிச்சிருவார். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து செக்ஷன் 40 பிரகாரம் ஒவ்வொரு வக்பு வாரியமும் இந்த சொத்து வக்பு சொத்துன்னு அறிவிக்கலாம். இது வந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பாயம் வந்து அது சரியா தவறா அப்படின்றத முடிவு பண்ணும். இப்போ அந்த அதிகாரத்தை எடுத்து விட்டு மாவட்ட கலெக்டரிடம் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு மாவட்ட கலெக்டர் இந்த சொத்து வக்பு சொத்து இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாருன்னா அது அரசாங்கத்தோட அறிவிப்பாக தான் எடுத்துக்க முடியும். அப்போ இது அரசாங்கத்தின் கையில் அது செல்வதாக போய்விடும். அதனால வந்து வக்பு வாரியங்களுடைய அதிகாரங்களை ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் இருக்காதுங்கிறீங்க. ஆமா, அதாவது வக்பு வாரியங்களுக்குள்ள ஊழலை சரி பண்ணணும், அது குறைக்கணும் அப்படின்றத எங்கள் குற்றச்சாட்டுகள் தவிர எங்களுடைய நோக்கமே தவிர வக்பு வாரியத்துடைய அதிகாரங்களை நீக்கணும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ மத்திய அரசு இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வக்பு வாரியத்தை வந்து அதிகாரங்களை எடுத்து கலெக்டர்கிட்ட கொடுக்குறது அப்படின்றது நம்ம ஏற்றுக்க முடியாது. சார், இப்போ 1954 அந்த வக்பு அமைச்சதுக்கு அப்புறம் ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம், ஒரு குறைஞ்சது ஒரு 5 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து அந்த சொத்துக்களுடைய வருவாய், மாத வருவாய், ஆண்டு வருவாய் பார்த்தீங்கன்னா சராசரியா அப்போ வந்து 70s 80s வந்து 20 கோடி ரூபாய் இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் சொல்றாங்க ஆண்டுக்கு வந்து 200 கோடி ரூபாய் வருமானம் வருதுங்கிறாங்க. கிட்டத்தட்ட அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 1000 கோடி கிட்ட நெருங்குது. இந்த 1000 கோடி சொத்தையும் வக்பு வந்து கையில வச்சிருக்கா, இல்லை எதற்காக செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது சரியான முறையில் அந்த பணம் பாதுகாக்கப்பட்டிருக்கா? அதுதான் எங்களுடைய கேள்வி. வக்பு தமிழ்நாடு வக்ஃபு கவுன்சிலுடைய உருவாக்கப்பட வேண்டிய அவசியமே எதுக்கு அப்படின்னு சொன்னால், வக்ஃபு சொத்துக்களிலிருந்து வருகின்ற வருமானம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தர்காக்களிலிருந்து உண்டியல் வசூலிக்கப்படுகிறது. அதுலேருந்து 7% வக்ஃபு வாரியத்துக்கு போகுது. இது மாதிரி இப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலேருந்து போகின்ற அந்த தொகை இருக்கு இல்லைங்களா, கணிசமான தொகை. நீங்கள் சொல்கிறீங்க 200 கோடி ரூபா, அது குறைவானது, அதற்கு மேலேவே இருக்கும். இத்தனை தொகைகளும் வந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு கல்வி நிலையங்களுக்காகவும் மருத்துவமனைகளுக்காகவும் வீடுகள் கட்டி கொடுப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் இந்தியாவில் ஏதாவது வக்ஃபு வாரியத்தின் சார்பாக ஒரு பல்கலைக்கழகம் கட்டப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள், பண்ணப்படலை. ஏதாவது ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறதான்னு சொல்லுங்கள், குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னு சொன்னால் இல்லை. இப்போது தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திலிருந்து ஒரு கல்வி நிலையம் கூட இல்லை, ஒரு மருத்துவமனை கூட இல்லை. இது இத்தனை கோடி ரூபாயில் மாவட்டத்திற்கு ஒரு கல்வி நிலையத்தை இவங்களால ஏற்படுத்திட முடியும். அவங்க பண்ணலை. இந்த தொகையெல்லாம் எங்கே செல்கிறது என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எந்த 1000 கோடி ரூபா சொத்து கூட இப்போ இருப்புல இருக்காங்கிற ஒரு கேள்வி. ஆமாம், நிச்சயமா இது ஒரு பெரிய ஊழல். ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் 2000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஒரு வழக்கு தாக்கல் செய்து வழக்கு வந்து நிலுவையில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கில் வந்து வக்ஃபு வாரியம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா வக்ஃபு நிர்வாகங்களிலும் நடந்த முறைகேடுகளுடைய ஒட்டுமொத்த மதிப்பு தான் அந்த 2000 கோடி. அது வந்து கடந்த 10 வருடமாக அதிமுக ஆட்சியில் நடந்த வக்ஃபு வாரியத்தில் நடந்த முறைகேடுகள். அந்த முறைகேடுகள் இன்னும் சரி செய்யப்படாமல் அதற்கு மேல் இப்பொழுது முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு 2000 கோடி அவர் அதில் வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொகையெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வக்ஃபு வாரியத்தில் சாதாரண மனிதர் கேட்டாலும், நாம் கேட்டாலும், தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டாலும் எந்த விளக்கமும் வராது. இது நாங்கள் முதலமைச்சருக்கு பல முறை நாங்கள் எழுதியிருக்கோம், அவங்களுக்கு அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கோம். இந்த தொகை எங்கே செல்கிறது,
இந்த பணம் வந்து இஸ்லாமியர்களுக்கு, ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும், கல்விக்காக சேர வேண்டும், சாதாரண ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் வக்ஃபு வாரியங்கள் செய்வதில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நான் குற்றச்சாட்டு வந்து இந்தியாவில் இருக்கிற 20 வக்ஃபு வாரியங்கள்லையும் நடக்கின்ற இதுதான். இல்லை, குறிப்பாக இந்த மசோதா வருவதற்கான காரணமாக பாஜக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, டெல்லியில் மட்டுமே வந்து 200 புகார்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. ஆதாரம் முக்கியமாக ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 3000 புகார்கள் வக்ஃபு வாரியத்தின் மேலே இருக்குது. இதை எதை நோக்கி நம்ம இந்த பார்வையை பார்க்குறது? இல்லை, வக்ஃபு வாரியங்களில் இருக்கின்ற புகார்கள் வந்து 100% உண்மை. ஆனால் இந்த எங்களுடைய கவலை வந்து வக்ஃபு வாரியங்கள்கிட்ட புகாரை எடுத்து அவங்க மேலே ஒரு விசாரணை மேற்கொண்டு அந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டு வக்ஃபு வாரியங்களை சரி செய்ய வேண்டும் அப்படின்றதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அதை விடுத்து இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு காரணமாக வைத்து வக்ஃபு வாரியங்கள் அதிகாரங்களை எல்லாம் எடுத்து மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற 9.4 லட்சம் வக்ஃபு சொத்துக்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக போயிடும். ஏன்னா சொத்துக்கள் வந்து இது 9.4 லட்சம் ஏக்கர் சொத்து அப்படின்றது சாதாரண சொத்து அல்ல. அது வந்து உலகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் 52 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. அத்தனை நாடுகளும் கூட இந்த அளவுக்கு வக்ஃபு சொத்து எந்த நாட்டிலும் இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. இந்த சொத்துக்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டால் இதில் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமில்லை, இதில் கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்பு வீடுகள் எல்லாம் ஏற்படுத்தினா இது இஸ்லாமிய மக்கள் யாருக்குமே ஒருத்தர் கூட ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து இடஒதுக்கீடு கேட்டு நாங்கள் எந்த கட்சியும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசு ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சம்மந்தமான ஏதாவது ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து பிரச்சனைகளை தொடர்ந்து இது பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்த வக்ஃபுடைய பிரச்சனைகளை எடுத்திருக்காங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் இது வரைக்கும் வாய் திறக்கல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே வக்ஃபு சொத்துக்களை பற்றி முன்னாலுமே அவங்க எடுத்துக்கல. எப்போவுமே அவங்க வக்ஃபு சொத்து பற்றி எதுவுமே எடுக்கல. பிஜேபி மட்டும் ஏன் எடுக்குது அப்படின்னு சொன்னால், பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஏதோ ஒரு அரசியல் செய்யணுன்றதுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய உள்நோக்கம் வந்து இஸ்லாமியருக்கு ஆதரவாக அவங்க செயல்பட மாட்டார்கள் அப்படின்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நிலையான ஆட்சி இல்லாதனால அவங்க அந்த மாதிரி நிலையான ஆட்சிக்கு வரும்போது தான் வக்ஃபு சொத்துக்களை பற்றி அதை பேசுவாங்க. இது வரைக்கும் அவங்க பேசக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரலை அப்படின்றதான் நினைக்கிறோம். இது வரைக்கும் அவங்க வந்து வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்க எந்த ஒரு இஸ்லாமியர்களுக்கு வந்து நாங்கள் தான் சமத்துவமான கட்சி அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்களே, இந்த மாதிரி விஷயங்கள் வரப்ப ஏன் வாய் திறக்க மாட்டாங்க? அது வந்து காங்கிரஸ் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற எந்த எதிர்கட்சிகளும் இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் கூட இதை பற்றி அதிகமாக வாய் திறக்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஆதங்கம். இந்த மாதிரி சட்டத்திருத்தங்கள் வர சமயத்தில் ஏதோ ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது, குரல் கொடுக்கிறது அப்படின்றது இப்பப்போ ஒரு கட்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது ஊழல் அப்படின்றது இப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு. இது பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படும் போது எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்படும் போது ஒரு பள்ளிவாசலை காப்பாற்றணும்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஆதாங்கப்பட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க. அப்படின்ற போது இது எத்தனை பள்ளிவாசல் சம்மந்தப்பட்டது, எத்தனை தர்காக்கள் சம்மந்தப்பட்டது, எத்தனை லட்சம் ஏக்கர் நிலங்கள் சம்மந்தப்பட்டது, இத்தனை நிலங்களை இது எவ்வளோ ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க, அரசாங்கம் ஆக்கிரமிச்சிருக்கு, பெரிய பெரிய பணக்காரர்கள் இஸ்லாமியர்களே இதில் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதனுடைய மதிப்பு உள்ள பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கு. இதுக்கு ஏன் எந்த கட்சிகளும் இஸ்லாமிய கட்சிகளே குரல் கொடுப்பதில்லை? இப்போ தேர்தல் நேரத்திலேயோ அல்லது இந்த மாதிரி பில் பாஸ் பண்ணும்போது இந்த சமயத்தில் கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றது அது ஒரு பெரியதாக நம்ம ஏமாற்றம்னு எடுத்துக்கலாம். ஏமாற்றம். அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். மக்களுக்காக வருகிறவர்கள் வந்து இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய அமைப்புகள் வந்து வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கான குரல் கொடுத்தது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. இப்போ பாஜகவோட இந்த முறை வந்து பெரும்பான்மையான ஆட்சி இல்லைனாலும் இந்த வக்ஃபுடைய மேட்ரு எடுத்ததும் இந்துத்துவ கொள்கைகளை வந்து அடுத்தடுத்து அமல்படுத்துறதுக்கான அடித்தளமாக எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க இந்துத்துவ கொள்கை கொண்டவர்கள் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், சங் பரிவார அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ வக்ஃபு சொத்துக்கள் இவங்கள்ட்ட இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு இருக்குது, அந்த சொத்துக்களுக்கு வந்து ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு அதிகாரத்தை வந்து வக்ஃபு வாரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வக்ஃபு வாரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த வக்ஃபு வாரியோட அதிகாரங்கள் குறைக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த இஸ்லாமியரும் வந்து வக்ஃபு சொத்தை தவிர வேற எந்த சொத்தையும் ஆசைப்பட்டதா இல்லை. இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கே அவங்க தயாரா இல்லைன்ற போது வேற எந்த சொத்துக்கும் அவங்க போக போறதில்லை. அது இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவங்களுக்கு வழங்கப்பட்ட
இறைவனால் பெயரால் கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு கூட அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இந்த சொத்துக்கள் இவ்வளவு இருக்குது, 9.4 லட்சம் சொத்துக்கள் இருக்குது, இஸ்லாமில் இருக்குது அப்படின்றத ஒரு பெரிய பொறாமையாக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு இவ்வளோ சொத்துக்களா அப்படின்றது இஸ்லாமிய மக்களை விட இந்துத்துவவாதிகளுக்கு ஒரு பெரிய கண்ணை உறுத்து மாதிரி இருக்குது. முஸ்லீம்கள் கூட அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு அது ஒரு அருமை தெரியல. முஸ்லீம்கள் தங்க திருவுடை வைத்துக் கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நார்த் இந்தியா போங்க, தமிழ்நாடு கூட பரவாயில்ல, சால்னா கடை, ரிக்ஷா கடை, பஞ்சர் கடை, இதுதான் தலித்துகளை விட மிக மோசமான நிலையில் இஸ்லாமியில் இருக்காங்க. சச்சார் கமிட்டி அறிக்கையில் தலித்துக்களும் முஸ்லீம் பழங்குடி மக்களும் இந்தியாவில் 20 கோடி பேர் இருக்காங்கன்னா அதே 20 கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம்கள் அந்த தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இணையாக அதை விட மோசமான நிலையில் பொருளாதாரத்திலும் சமூக நிலையிலும் கல்வி நிலையிலும் இருக்கிறார்கள் அப்படின்றத சச்சார் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இத்தனை கோடி மதிப்புள்ள வக்ஃபு சொத்துக்கள் இருந்தோம் இந்த இஸ்லாமிய மக்கள் எதற்காக இப்படி இருக்கணும்? இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இவங்களுடைய இந்த சொத்துக்களுடைய பாதுகாத்தாலே போதும், இதில் கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்பு வீடுகள் வளர்ந்தாலும் போதும் அவங்க சமூக நிலை மேலே போயிடும். எங்களை பொறுத்தளவுக்கு அரசாங்கத்திடமிருந்து இடஒதுக்கீடே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இடஒதுக்கீடே இஸ்லாமிற்கு தேவையில்லை. ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் உலகம் முழுவதும் கல்வி நிலையங்களை உருவாக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு கல்வி நிலையங்களில் வேற இடத்துல போய் படிக்கிறாங்க. ஆனால் ஹிஜாப் அணிந்து கூட படிக்குவதற்கு அவளுக்கு அனுமதி இல்லை. சரி, இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நெவரஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன்.